வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துக்கிட்டு மொக்கரி வேஸ்கே. நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். ஃபைனலி தக் லைஃபோட ட்ரெய்லர் ஒரு வேலையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணியிருக்கு தான் சொல்லுவேன். ஸோ எதிர பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, இந்த ட்ரெய்லர் பற்றி உங்கள் ஃபீட்பேக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெய்லருங்கிறது பக்காவாக இந்த படம் எப்படி இருக்குது, எப்படி இருக்க போகுதுங்கிறத நல்லாவே செட் பண்ணிட்டாங்க. சில படத்தோட வாடிகளை அடிக்க தான் செஞ்சது, பட் நாட் பேட். ஸோ இந்த ட்ரெய்லருக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்கிறத முழுசாக பிரேக் டவுன் பண்ணிடுவோம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு விஷயத்தை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பு இந்த படத்தோட மெயின் வில்லனாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் அரச புரசலாக வந்து பார்த்திங்கன்னா பேச்சுக்கு அடிபட்டுச்சு. சிம்பு வந்து இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு. பட் ட்ரெய்லர் மூலிமா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு ப்ளே பண்ணுறது ஒரு நெகட்டிவ் ரோல் தான். பட் கம்ப்ளீட் நெகட்டிவ் ரோலாக நமக்கு வந்து படம் பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே ஷேட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவனுங்க ரொம்ப நல்லவனும் கிடையாது, அது வந்து ரொம்ப கெட்டவனும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தர் இருக்கான். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் அஸ் தட் அந்த மாதிரி வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. எல்லோரோட கேரக்டரும் அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. பட் சிம்புவோட கேரக்டர் வந்து செம்ம ஹைலைட்டாக, ஏன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ ஸ்டில்லர் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன தான் இது கமல்ஹாசனுடைய படமாகவே இருந்தாலும் சிம்புக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டதாக ஏற்கனவே லீக் ஆன ஒரு விஷயந்தான். ஸோ இது நிறைய இடத்த கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர்னு சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு. பட் இட்ஸ் ஓகே. உலகநாயகன்னு சொல்லலாம். ஐயோ, உலகநாயகனும் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு. ஐயோ, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. சரி, நம்ம கேஹெச், ஐயோ அதுவும் நமக்கு செட் ஆகலையே. நீங்களா யாருடா? கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் எப்படிப்பட்ட பர்ஃபார்மர், அவர் எப்படி என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குங்கிறது எல்லா படத்திலும் அவர் நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஏன் அவர் இதுக்கு மேலே நிரூபிக்கணும் கூட அவசியம் இல்லைங்க. இந்த வயசுலேயே இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவர் கேரக்டருங்கிறது கண்டிப்பாக நாயகனோட ரிசம்பிள்ஸுங்கிறது இந்த படத்தில் நிறையவே இருக்கும். நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு. முக்கியமாக அந்த க்ளீன் ஷேப் லுக்கில் ஒன்று வருவார் பாருங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த லுக் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு லுக்கு. பட் கண்டிப்பாக இந்த படத்துக்குள்ளே ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சீனோட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாவோ இல்லை ஒரு பாஸ்ட் சீக்வன்ஸாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. பட் அந்த லுக்குங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே அழகான ஒரு லுக்கு. எனக்கு பர்சனலி அந்த லுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டில் ப்ரிசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான லுக்கு தான். ஒரு கேங்ஸ்டர் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு லுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ங்கிறது இந்த ட்ரெயிலரில் பக்கா கிளாஸாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு மாசான படம் கிடையாதுங்க, கிளாஸான படம். மேபி கிளாஸுக்குள்ளே தான் ஒரு மாசுங்கிறத வந்து கண்டிப்பாக ஒழிச்சு வச்சுருப்பாங்க. பிகாஸ் ட்ரெய்லருங்கிறது செம்ம வைபாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்புவும் கமல்ஹாசனும் அவங்க வர ஒரு கோம்போங்கிறது நல்ல ஒர்க்காக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு டவுட் இருந்திருக்கும் எப்படி இருக்கும்னு. இவங்க இப்போ 2 பேரோட பெர்ஃபார்மருங்கிறது எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர், இவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தெரியும். பட் இவங்க 2 பேரும் ஒன்றா அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வர அந்த மொமெண்டம்ங்கிறது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நல்லா தோணுது. பட் ட்ரெய்லர் செம்ம ப்ராமிசிங்காகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ஜில்லா படத்தோட வாடை கண்டிப்பாக அடிச்சிருக்கும். ஏன்னா அப்படி தாங்க இருக்குது இந்த படத்தோட ஸ்டோரி. அவங்க ஆரம்பிச்சதுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி செக்கச்சிவந்த வானத்தோட படத்தோட ஹெவியான செயல் இந்த படத்தை இருக்க தான் செய்யுது. தலைவி திரிஷாவை கூப்பிட்டு என்னடா அப்படி இருக்கீங்க, டிவி மாதிரி பேர் கேட்டால் கமல்ஹாசன் சைட் சிக் ஆக்கி வச்சுருக்கீங்க, என்னங்கடா இதெல்லாம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதே போல் விருமாண்டி பேரையும் பக்காவாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ 9 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அபிராமி அவங்களுடைய பேருங்கிறது இந்த படத்துக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன ரொமான்ஸ் சீக்வன்ஸ் கூட இருக்கும் போல். பார்க்கலாம், படம் வந்தால் பார்க்கலாம். அண்ட் ஆக்டர் நாசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் முக்கியமாக ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட நல்லா ஸ்ட்ராங்கான ரோலாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 10ஓட 11 நிற்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ட்ரெயிலர் கட்லேயே பார்த்திங்கன்னா தெளிவாக அவரோட இன்டென்ஷன் என்ன, அவர் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்கிறத பக்காவாகவே காமிச்சிட்டாங்க. அண்ட் ஜோஜி ஜாஷ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் த்ரெட்டாக அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அவர் சில படங்களை எனக்கு சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்டாகவே இருந்தாலும், பட் பார்ப்போம் மணிரத்னம் அவரை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து எப்படி ப்ளே பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு சீனாவது கண்டிப்பாக மணிரத்னம் வந்து செட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படிப்பட்ட படமாக அமைய போகுது. எல்லா கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறபடி அமைய போதா இல்லை 10ஓட 11 போதா. கண்டிப்பாக டெக்னிக்கலி இந்த படம் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். ஸோ விஷுவல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஐஸ் மவுண்டைன் வர விஷுவலாக இருக்கட்டும், ஸ்டண்ட் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக படமாக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக மணிரத்னம்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் த ஃபார்மேட்டுங்கிறது இந்த படத்துக்கு இருக்க தான் செய்யுது. ஏன் ஏரமான மியூசிக்குங்கிறது கண்டிப்பாக இந்த படத்துக்கு பலமாக அமையும் நினைக்கிறேன். ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் அவரோட மியூசிக்குங்கிறது செம்ம பலமாக இருந்துச்சு.
அண்ட் ஃபைனலி ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் அல்டிமேட் இந்த ட்ரெய்லரை வந்து கரெக்டான எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக இந்த படத்தோட மியூசிக்கை செட் பண்ணியிருக்கு. இந்த படம் என்ன தான் ஒரு கரெக்டான எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணியிருந்தாலும் ஒரு பக்கம் சின்னதாக ஒரு பயம் இருக்க தாங்க செய்யுது. ஒரு வேளை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசம்பல்ஸ் இருக்கிறதுனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஓட 11 போயிருமோ அப்படிங்கிற தாட்ஸ் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே மிரட்டிடுவாங்க தான். இந்த படத்தில் அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அந்த மாதிரி க்ரூஸ் இல்லை இருந்தாலும் கூட டெக்னிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட இந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஜில்லா, இந்த விக்ரம், அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா செக்கச்சிவந்த வானம், இந்த மாதிரி படங்கள் ரிசம்பலுங்கிறது திருப்பி ரெப்படிஃபாக ஆயிருமோ அப்படின்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குமா நம்மளால ஷுவராக சொல்ல தெரிலனாலும் பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர்லேயே நிறைய விஷயத்த ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. பட் அதை தாண்டி படத்துக்குள்ளே இதை தாண்டி ஏதாவது இருந்துச்சா ட்விஸ்ட் அண்ட் டர்னாவோ, இந்த கதைக்குள்ள சின்ன மாற்றங்களோ, நம்ம நினச்சதுக்கும் மேலேயோ, இல்லை நம்ம நினச்சதுக்கு மேலே இல்லைனாலும் அட்லீஸ்ட் இப்போ இந்த எடுத்துக்கிட்ட கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம கிரிப்ஸாக கொடுத்தாலே போதும். இந்த படம் வேறு லெவலில் போயிடும். கண்டிப்பாக மணிரத்னம் மேலே ஒரு சின்னதாக நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. பார்க்கலாம் இந்த படம் இப்படிப்பட்ட படமாக அமையுது, என் படம் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண நினைக்கிறேன். இந்த படத்தோட ட்ரெயிலர் யாராவது பார்த்துட்டீங்களா? பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெயிலர் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத முடிஞ்ச கீழே கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி இந்த ட்ரெயிலர் ஓகேங்க, எனக்கு ஜஸ்ட் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இந்த படம் அதே மாதிரி இருக்கணும், இருந்து ஆகணும். ஸோ பார்க்கலாம். இந்த படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிவ்யூவோடு வந்து சேர்றேன். அப்புறம் என்ன வரட்டா?